நீங்கள் மற்ற கட்சிகளை ஜாதி கட்சின்னு சொல்ற நீங்க இப்ப 25 சட்டமன்ற தொகுதியில் பெற்றிருக்கீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 68.2% வந்து தனி தொகுதிகளும் 31.8% பொது தொகுதியும் பெற்றிருக்கீங்க. அப்போ உங்களது ஜாதி கட்சியா அல்லது அனைத்து மக்களுக்கான பொதுவான கட்சியா எப்படி எடுத்துக்க? தம்பி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பு ஒரு நன்றி சொல்ல வேண்டும். இந்த இடைவேளையில் ரஜினி கோட்டீஸ்வரன் அவர்கள் தன்னுடைய தாலி கயிற்றிலிருந்து கழற்றிய 2 பொற்காசுகளை வழங்கியிருக்கிறார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மீதும் இந்த இயக்கத்தின் மீதும் அவர் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு நன்றி. தம்பி அவர்கள் கேட்ட கேள்வி மிகவும் நுட்பமான ஒரு கேள்வி. அத்தனை தனித்தொகுதிகளையும் நான் தேமுதிகவுக்கோ அல்லது அந்த கூட்டணி இருக்கிற கட்சிகளுக்கோ வழங்க தயாராக இருக்கிறேன். 25 பொது தொகுதிகளையும் நான் எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆனால் தம்பியே எனக்கு வாக்களிப்பாரா என்று நான் கேட்கிறேன். சமூகம் எப்படி எத்தகைய யதார்த்த நிலையில் இருக்கிறது என்பதுதான் இதற்கு நான் சொல்ல விரும்புகிற கேள்வி. யதார்த்தத்தில் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இப்ப பொது தொகுதியில் நான் வந்து வேட்பாளர் யாரை நிறுத்துறது? இன்றைக்கு அரசியல் யதார்த்தம் என்னவா இருக்குன்னா, ஒவ்வொரு தொகுதியும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டப்படி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது தவிர்க்க முடியாதது. அந்த வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் 234 தொகுதியுமே பொது தொகுதியாக தான் இருக்கும். 234 பொது தொகுதி இருந்தால் அதுல எந்த கட்சியிலும் தலித்துகளுக்கு பெரிய முன்னுரிமை தருவதற்கு வாய்ப்பில்லை. 1-2 தான் இப்ப இந்த 10 ஆண்டுகள் அந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, இப்ப நான் கேட்கும் போதே பொது தொகுதி கேட்டேன், எனக்கு வந்து பொது தொகுதி வேணும் கேட்டேன். என்னங்க உங்களுக்கு தனி தொகுதியில் நில்லுங்க, நாங்க அப்புறம் யாரை நிறுத்துறது? யாரை நிறுத்துறோம்? ஃபைட் பண்ணி 9 தொகுதி வாங்கியிருக்கிறோம். இதெல்லாம் வெற்றி பெற வாய்ப்பில்லைன்னு தெரிஞ்சும் ஆர்கே நகர் வாங்குறோம். 8 தொகுதி மன்னிக்கும் 8 தொகுதியை வாங்கியிருக்கிறோம். பொது தொகுதியை வாங்கக்கூடாதுன்னு இல்லை. இப்போ நடிகர் நண்பர் விஜயகாந்த் அவர்கள் கட்சியை தொடங்கினால் எல்லோருக்குமான தலைவராகி விடுகிறார். ஜெயலலிதா அம்மையார் கட்சி தொடங்கினால் அவர் எல்லா சமூகத்திற்குமான தலைவராகி விடுகிறார். நீங்க அப்படி பார்த்துக்கிட்டே சொல்லிட்டே போலாம். திருமாவளவன் கட்சி தொடங்கினால் அவர் தலித்துகளுக்கு தான் தலைவர். இது வந்து இப்ப நான் யார்ட்டையும் சொல்லல. விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறது வந்து ஒரு பொதுவான பெயர் தான். சில பேர் வந்து சாதி சங்கம் தொடங்கி அரசியலுக்காக அதை சாதி கட்சியா மாத்தினாங்க. வன்னியர் சங்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஆச்சு. முதலியார் சங்கம் தான் புதிய நீதி கட்சி ஆச்சு. யாதவர் சங்கம் தான் மக்கள் தமிழ் தேசம் கட்சி ஆச்சு. தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு தான் புதிய தமிழகம் கட்சி ஆச்சு. இதெல்லாம் சாதி சங்கமா இருந்து அரசியல் கட்சியா மாறிச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியில நீங்க சொல்ற எல்லா கட்சியிலுமே அனைத்து சமுதாய மக்களும் பொறுப்பாளராக இருக்காங்க. மிகப்பெரிய பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் நம்ம கட்சியில் இருக்கிறாங்க. இல்ல திருமாவளவன் புது தொகுதியில் நிக்க தயாரா? இப்ப 2016 சட்டமன்றத்தில் இருங்க. இப்ப நான் கட்சி தொடங்குகிற போது சாதி சங்கம் உருவாக்கி கட்சியை மாத்தல, நான் கன்வெர்ட் பண்ணல. எடுப்பிலே வந்து விடுதலை சிறுத்தைகள் தான் நான் டிக்ளேர் பண்றேன். ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் தான் அந்த இயக்கத்தினுடைய பெயர். நான் விடுதலை சிறுத்தைகள் அதுக்கு பெயர் மாத்தினேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு பதிவு பண்ணேன். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையில் இந்த கட்சியில் அனைவரும் வாருங்கள் அறைகூவல் விடுக்கிறேன். நான் 2008 நாங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம். அந்த தீர்மானத்துக்கு வேலைச்சேரி தீர்மானம் பேரு. டாப் டு பாட்டம் எல்லா பொறுப்புகளையும் கலைச்சேன். நான் கலைச்சிட்டு, தலித் அல்லாதவர்களே, சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களே, பெண்களே வாருங்கள், இது உங்களுக்கான கட்சி, கட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், பொறுப்புக்கு வாருங்கள் அப்படின்னு அறைகூவல் கொடுத்து ஊர் ஊரா போய் பேசணும். அப்படி பேசியதன் விளைவாக இந்த 7-8 ஆண்டுகளில் ஏராளமான தலித் அல்லாதவர்கள் கட்சிக்குள்ள இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அதனால எல்லாருக்குமான கட்சி பொது தொகுதியிலே நிற்பதற்கு நான் விருப்பப்படுகிறேன். ஆனால் இன்னும் சமூக யதார்த்தம் என்ன நினைப்பாங்கன்னா, இவனுக்கு தான் தனி தொகுதி இருக்குல்ல, அப்புறம் ஏன் பொது தொகுதியில் வந்து இவன் போட்டிடுறான் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுகிறது.